Taste the Daily. அண்மை செய்தி. நேற்று ஸ்டாலினால் தொடங்கி வைத்த மின்சார பேருந்துகளில் 24 மணி நேரத்திற்குள் 3 பேருந்துகள் பழுதாகி நின்ற அவலம் அரங்கேறியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த மின்சார பேருந்து இன்று காலையிலேயே பயணிகளை ஏற்றிக் கொண்டு வருகிற பொழுது ஸ்டான்லி மருத்துவமனை அருகே ஒரு பேருந்து பழுதாகி நின்றிருக்கிறது. வேறு வழி தெரியாமல் மருத்துவமனைக்கு சென்றவர்கள், வேலை நிமித்தமாக சென்றவர்கள், கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு சென்ற மாணவிகள் அனைவருமே அந்த பேருந்திலிருந்து இறங்கி சென்ற அவலம் அரங்கேறி இருக்கிறது. அதற்குள்ளாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தினுடைய பணிமனைக்கு வந்த ஒரு மின்சார பேருந்து பின்னால் இருந்த அதனுடைய மட்கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு கவசத்திற்காக வைக்கக்கூடிய அந்த பின்பகுதி முழுமையாக கழண்டு கீழே விழுந்திருக்கிறது. அந்த பேட்டரி இருக்கக்கூடிய இயந்திரங்கள் அனைத்துமே தெரிந்திருக்கக்கூடிய அளவிற்கு விட்ட 2ஆம் நாளே இந்த போன்ற ஒரு கழண்டு விழக்கூடிய அளவிற்கு தரமற்ற ஒரு நிலையில் அந்த பேருந்து இருந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அடையாறு பகுதியில் ஒரு பேருந்து கோளாறு காரணமாக நின்று 1 மணி நேரம் இதனால் பாதிப்படைந்திருக்கிறது. ஏறக்குறைய இந்த தொடங்கப்பட்ட 24 மணி நேரத்தில் 3 பேருந்துகள் மின்சார பேருந்துகள் கோளாறு காரணமாக பயணிகள் பல்வேறு சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். மின்சார பேருந்து என்பது அதாவது காற்றினுடைய மாசு, அதே போன்று ஒளியினுடைய மாசு, இவற்றின் காரணமாக மின்சார பேருந்து இயக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்படி இயக்குகிற பொழுது இந்த மின்சார பேருந்து அதிக விலைக்கு இந்த அரசாங்கம் ஒரு கிலோமீட்டருக்கு 85 ரூபாய் அளவிற்கு பணம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. ஏறக்குறைய இந்த மின்சார பேருந்தினுடைய இந்த பொதுமக்களுடைய சேவை என்பது மிகப்பெரிய காரணமாகவே இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த மின்சார பேருந்து தொடங்கப்பட்ட 2ஆம் நாளிலேயே 3 பேருந்துகள் இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு வியாசர்பாடி பணிமனையில் இருந்து வெளியே வந்த 2 பேருந்துகள் இன்று அங்கேயே கோளாறு காரணமாக நின்றதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பணிமனையில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் மீண்டும் தற்பொழுது சோதனை செய்யக்கூடிய, அவை அனைத்தும் இயக்கக்கூடிய தரத்தில் இருக்கிறதா என்கிற சோதனை ஓட்ட முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இது போன்ற பேருந்துகள் இயக்கப்படுகிற போது முழுமையாக சோதனை செய்யப்பட வேண்டும். அதே போன்று குறிப்பிட்ட தேதியில் இயக்குகிறோம் என்று அறிவித்து அதற்கான அனைத்து உபகரணங்களும் பாதுகாப்பு நடவடிக்கையும் சரியான முறையில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் மின்சாதன பேருந்துகள் பேட்டரி மூலம் செய்யக்கூடியது. இதில் ஏதாவது விபத்து ஏற்பட்டால் எப்படியெல்லாம் இதிலிருந்து ஓட்டுநர்கள் அந்த பயணிகளை காப்பாற்றுவது அல்லது தப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் எப்படி மேற்கொள்வது, அபாய கதவை விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். Taste the Daily.